வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பயிரும் உளுந்த பருப்பும் போட்டு ஒரு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் பச்சை பயிர் வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் உளுத்த பருப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அது ஒரு டம்ளர், இது ஒரு டம்ளர் நான் சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து வடைக்கு எப்பொழுதும் உளுந்தம் வடைக்க அரைப்போம்ல, அந்த பாத்திரம் அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக ஓட்டிட்டு வந்துக்கலாம். நல்லா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா சௌரியமாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டைம் 4 ஆயிடுச்சு, எங்கள் குழந்தைங்களாம் வந்துடுவாங்க. சரி, நம்மளும் வடை செஞ்சு கொடுப்போம். இந்த பச்சை பயிர் ஊற வச்சு வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடை அல்லது போண்டா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துப்போம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஊட்டியாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பேசாம இருங்க. மாவு எல்லாம் மாற்றியாச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து இதில் பச்சரிசி மாவு சேர்த்துப்போம். பாருங்க, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கை வச்சு நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துப்போம். இஞ்சி, கொத்தமல்லி தழை, நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதை ஒன்றா சேர்த்தலாம். கொஞ்சம் மிளகு, பெருங்காயம் சேர்த்துக்குங்க கொஞ்சம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பழையபடி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வடை போண்டா மாதிரி போட்டுக்கலாம், வடை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம விருப்பம், எப்படி வேணுமாலும் போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. ஏன்னா பச்சை பயிர் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும். உளுந்த வடையாக தான் டக்குன்னு செவந்தோன்னு எடுத்துலாம், வெந்துடும். உங்களுக்கு வந்து வடை மாதிரி வராட்டி கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி பக்கடா மாதிரி கூட போட்டுக்கலாம். போண்டா மாதிரி கூட குட்டி போண்டாவாக கூட போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் வேக. இங்கே பாருங்கள், நம்ம பச்சை பயிறு உளுந்தும் போட்டு செஞ்ச வடை ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி கூட தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி கூட தொட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால 1க்கு 2 வடை சேர்த்து கூட சாப்பிடுவாங்க. பச்சை பயிரை செஞ்சுருக்காங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, ஹெல்தி தான், கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸையும் லைக்கையும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் MV யோகஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.